Hi to all. பேசிக் வந்து போன கிளாஸ் என்ன பார்த்தோம், பேசிக்ஸ் பார்த்தோம். ஸோ அந்த பேசிக்ஸ்லேருந்து சம்ஸ் எப்படி கொண்டு போகலாம் அப்படின்றத பார்ப்போம். சிமிலராக தான் மோஸ்ட்லி கொண்டு போகிறேன். ஸோ என்னன்றதை கவனிச்சுக்கோங்க. நான் சொல்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் என்ன பண்ணுங்கள், கீப் அப் பண்ணுங்கள். சரிங்களா? நான் எப்படி கொண்டு போகணும், எப்படி வந்து மைண்டு கால்குலேஷன் போடணும் அப்போல்லாம் அதை சொல்லி தருவேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உடனே வராது. ஆரம்பத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி தான் இருக்கும், என்ன சார் டக்குன்னு சொல்லி முடிக்கிறாங்க அப்படிலாம் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு புக் தருவோம், ஸோ அதை வச்சு நான் அது சம்ஸ் தருவோம், ஸோ அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சம் என்ன இருக்குன்னு பாருங்கள். என்ன இருக்குது? ஸ்பீட் ஆஃப் த கார் இஸ் 36 km/h. ஒரு கார் வந்து நம்மளுக்கு போயிட்டு இருக்கு, அதோட ஸ்பீடு வந்து நம்மளுக்கு என்னது 36 km/h. The distance covered by the car in 4 seconds is, அதாவது 4 செகண்ட்ல அந்த கார் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆயிருக்கு அப்படின்றத கேட்டிருக்காங்க. சரிங்களா? சிம்பிள். டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு என்ன யூனிட்ல இருக்கு, ஃபுல்லாமே எதில் இருக்கு, மீட்டர் தான் இருக்கு. செகண்ட்ஸ்னால் அந்த டைம். ஸோ இதில் கொடுத்துருக்கான், செகண்ட்ஸில் கொடுத்துருக்கான். நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்கிறது டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸ்பீடு வந்து ஆனால் இதில் கொடுத்துருக்காங்க km/h. சார் இதை பார்த்தோன்னா நான் ஆரம்பத்துலேருந்து எப்படி சார் அந்த ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் கொண்டு வந்தீங்களா, அந்த ஃபார்முலாலேருந்து அப்படியே ஒன்றா எழுதியே கொண்டு வருவா சார் அப்படின்னா அது ரொம்ப தப்பான விஷயம் தான். ஸோ ஆரம்பத்தில் செமன் அப்படி கொண்டு போகிறேன், போக அது அந்த ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம்ன்ற ஃபார்முலா வந்து உங்கள் மைண்டில் செட் ஆகிக்கணும். சரிங்களா? ஸோ நான் வந்து அதுலேருந்தே ஆரம்பிக்கிறேன். ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ இதுலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு எனக்கு என்ன சார் கண்டுபிடிக்கணும், ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட் போனால் தான் நம்ம டக்குன்னு அந்த ஃபார்முலாவை சிம்பிளை பண்ணி கையில் கொண்டு வர முடியும். ஸோ என்ன கேட்டிருக்காங்க, முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கப்பா, ஸ்பீடு கொடுத்துருக்காங்க அப்படி தானே. ஸோ ஸ்பீடு வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க, அதுபோக என்ன கொடுத்துருக்காங்க, எனக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும், டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தெரிஞ்சிடும். அப்போ இந்த ஃபார்முலாவை இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸாக நம்ம சால்வ் பண்ணி வச்சுக்கணும். சிம்பிள். எனக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ டைம் எனக்கு இங்கே இருக்க தேவையில்லை, அவனை ஈக்குவல் டிக்கெட் கொடுப்பா எனக்கு மல்டிபிள் தான் போவான். ஸோ ஸ்பீடு இன்ட்டு டைம். ஸோ இது மைண்டில் இருக்கணும். இது என்னது, மைண்ட்லேயே என்னது, நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிடணும். சிம்பிள். சரிங்களா? இந்த ஃபார்முலா வந்து ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் மைண்டில் இருக்கும். இதேமே என்னது மைண்டாக நம்ம கால்குலேட் பண்ணிடுவோம். எப்படி சார், நம்மளுக்கு தேவை டிஸ்டன்ஸு, டைம் இங்கிட்டு இருக்கான். ஸோ அவன் அங்கே கொண்டு போய் இங்கிட்டு இருக்கும்போது டிவைடில் இருக்கான், ஈக்குவல் அங்கிட்டு கொண்டு போய் என்ன ஆயிரும், மல்டிபிள் ஆகும். ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். ஸோ என்ன ஆன்சர் இருக்கோ சப்ஸ்டிட் பண்ணுங்க. சிம்பிள். டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், சிம்பிளாக பண்ணலாம். ஸ்பீடு என்ன இருக்கு, 36. என்ன யூனிட்ல இருக்குப்பா, எனக்கு km/h இருக்கு. நான் ஆரம்பத்தில் யூனிட் எழுதுறேன், சமக்குள்ள போக யூனிட் எழுத மாட்டேன், ஆட்டோமேட்டிக்காக நானே கன்வெர்ட் பண்ணி எழுதிடுவேன். அது போக டைம் என்ன யூனிட்ல இருக்கு, எனக்கு 4 செகண்ட்ஸ்ல இருக்கு. அப்படிதானே இருக்கு. ஸோ எனக்கு டைம் இருக்கிற யூனிட் கரெக்டாக தானேப்பா. ஸோ இருக்கலாம், செகண்ட்ஸில் தான் இருக்கலாம். பட் இது இருக்கிற யூனிட் எனக்கு தேவையில்லாத யூனிட் தான். ஸோ இதை மாற்றணும். எப்படி சார் மாற்றலாம் அப்படின்னா, சிம்பிள். km/h மீட்டர்/செகண்ட் எப்படி மாற்றுவீங்க, 5/18 மல்டிபிள் பண்ணி மாற்றலாம். ஞாபகம் இருக்கா? ஸோ மாற்றிட்டேன். இன்ட்டு நம்மளுக்கு என்னப்பா இருக்கு, 400 செகண்ட்ஸ் தான் இருக்கு. ஸோ நம்ம மாற்ற தேவையில்ல, செகண்ட்லேயே வச்சுக்கலாம். ஸோ அப்போ என்ன நம்மளுக்கு இப்போ டிஸ்டன்ஸ் கிடைக்குமா, சிம்பிள் அடிச்சு கொடுங்க. 118 சார் 18, 2 18 சார் 36. சிம்பிள். அப்படியே மல்டிபிள் பண்ணுங்க. 2 × 5 10, 10 × 4 என்னது 40. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது, 40 கிடைக்குது. என்ன யூனிட் இருக்கும், இதுதான் மீட்டர் தான் இருக்கும். சார் எப்படி சார் மீட்டர் பேலன்ஸ் இருக்கும் சொல்லுங்க. நம்ம இது வந்து என்ன மாற்றிட்டோம், நம்ம மீட்டர்/செகண்ட் மாற்றிட்டோமா. இங்கே ஆல்ரெடி செகண்ட்ஸாக இருக்கா, இங்கேயும் நம்மளுக்கு செகண்ட்ஸாக இருக்குது. இந்த செகண்டும் கேன்சல் ஆகிடும். மீது நம்மளுக்கு பேலன்ஸ் என்ன இருக்கும், மீட்டர் மட்டும் தான் இருக்கும். அப்போ நம்மளுக்கு ஆன்சர் வந்து மீட்டர் தான் கிடைக்கும். ஸோ நம்ம டிஸ்டன்ஸ் வந்து ஆன்சர் என்னது 40 மீட்டர். சரிங்களா? ஸோ இதுவே வந்து அதிகமான ஸ்டெப் தான். ஸோ இது போக நம்ம சிம்பிளிஃபிகேஷன் என்னன்றதை பார்ப்போம். இப்போ செகண்ட் சம் பாருங்க, என்ன இருக்குன்னு பாருங்களேன். செகண்ட் சம் என்ன இருக்கு, ராமு வாக்கிங் இன் த பிரிட்ஜ் அட் த ஸ்பீட் ஆஃப் 4 km/h. ஹி கிராசஸ் த பிரிட்ஜ் இன் 12 minutes. என்ன சொல்றாங்க, ராமுன்ற ஒரு பையன் வந்து பிரிட்ஜ்னா பாலத்து மேலே நடந்து போயிட்டு இருக்காப்புல. எவ்வளோ ஸ்பீடில் போறாரு, 4 km/h அப்படின்ற ஸ்பீடில் போயிட்டு இருக்காரு. அவர் வந்து பிரிட்ஜை வந்து எவ்வளோ நிமிஷத்தில் கிராஸ் பண்ணுறாரு, 12 minutesல கிராஸ் பண்ணுறாரு அப்படின்னு கொடுத்துட்டு அந்த பிரிட்ஜோட லென்த்தை கேட்குறாங்க. அவ்வளோதான். ஸோ பிரிட்ஜோட லென்த் கேட்குறாங்க. சார் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது சார், ஒரு டிஸ்டன்ஸ் கொடுத்தா கண்டுபிடிக்கலாம், பிரிட்ஜ் நீளம் நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும், சிம்பிள். அதாவது ஒரு பாலம் இருக்குது நம்மளுக்கு, செகண்ட் சம் பார்க்குறோம். ஒரு பாலம் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அந்த பாலத்தை வந்து ஒருத்தர் வந்து நான் கடக்கிறார். அப்போ இவர் இங்கேருந்து இவங்க போகிற வரைக்கும் கடக்கிறதுக்கான டிஸ்டன்ஸை நம்ம கேட்குறாங்க. அப்படி தானே. அவர் இங்கே ஆரம்பித்து இங்கே முடிகிற வரைக்கும் ஒரு டைம் என்ன கொடுத்துருக்காங்க, கிராஸ் பண்ணுற டைம் என்ன கொடுத்துருக்கான், 12 minutes கொடுத்துருக்கான். அப்படி தானே. ஸோ இவனோட ஸ்பீடு கொடுத்துட்டாங்க, இவனோட அது கடக்கிற டைம் கொடுத்துட்டாங்க. அப்போ ஸ்பீடு டைம் கொடுத்து என்ன கேட்குறாங்க,
டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க. நம்ம இதுக்கான டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாலே கண்டிப்பாக என்னது அது ஈக்குவல் தானே, நம்மளுக்கு லென்த் ஆஃப் த பிரிட்ஜ் தானே. ஸோ அதான் கண்டுபிடிக்க போகிறோம். சேம் ஃபார்முலா வந்து இந்த ஃபார்முலா தான், இந்த ஃபார்முலா தான் பேசிக்ஸ். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்பீடு கொடுத்துட்டாங்க, டைமு கொடுத்துட்டாங்க, என்ன கண்டுபிடிக்கணும், டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணிடலாம். அப்போ நம்ம டிஸ்டன்ஸ் தான் வேணும், டைமை தூக்கி மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது, ஸ்பீட் இன்ட்டு டைம். ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். ஸோ ஸ்பீட் நம்மளுக்கு என்னப்பா இருக்கு, 4 கிலோமீட்டர் பர் ஹார் இருக்கு. டைம் என்ன இருக்கு, 12 மினிட்ஸ். ஆனால் எனக்கு யூனிட் என்ன இருக்கு, மீட்டரில் வரணும். அது போக நம்ம என்னது மினிட்ல வச்சு செய்ய மாட்டோம். எதை வச்சு செய்வோம், செகண்ட்ல வச்சு செய்வோம். நம்ம யூனிட் எல்லாத்தையும் என்ன வச்சுக்குவோம், மீட்டர் பர் செகண்ட் தான். டிஸ்டன்ஸ்னா மீட்டர், டைம்னா செகண்ட், இதுலேயே வச்சா செய்யணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ என்ன மாற்றும், இதை கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டாக மாற்றணும். என்னப்பா சொல்லியிருக்கேன் சார், ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், 5/18 உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ என்ன யூனிட் மாறிடுச்சு, மீட்டர் பர் செகண்டாக மாறிடுச்சு. இன்ட்டு இது என்ன மினிட்ல இருக்குது, மினிட்ல இருக்கக்கூடாதுல, ஒரு மினிட்டுக்கு கூட எத்தனை செகண்ட்ஸு, 60 செகண்ட்ஸ். ஸோ 60 செகண்ட்ஸ். சரிங்களா, சிம்பிள். அப்படியே அடிச்சு கொடுக்கலாம். என்னென்ன பாருங்க, எதாவது அடிக்கலாம், 2 டேபிளே அடிங்க, அவ்வளோதானே. 2 டேபிள் அடிங்க, என்ன வரும், 9 2s are 18, 2 2s are 4. வேறு 9 டேபிள் அடிக்கலாமா, சரி அடிக்க முடியாது. இப்போ என்ன கேன்சல் ஆயிரும், இந்த செகண்டும் கேன்சல் ஆயிரும். சரிங்களா, இது வரைக்கும் புரியுதா. ஸோ வேறு 9 டேபிள் அடிக்கலாம், இது 3 டேபிள் அடிக்கலாம் பாருங்க. 3 3s are 9, 4 3s are 12. இங்கே 1 3s are 3, இங்கே என்ன வரும், 2 3s are 16. ஸோ கீழே பேலன்ஸ் எதுவுமே கிடையாது. மேலே மல்டிபிள் என்ன வரும், 2 5s are 10, 10 4s are 40, 42s are என்ன வரும் நம்மளுக்கு. ஸோ நம்மளுக்கு என்ன இருக்குது, 40 × 20 இருக்குது தானே இருக்குது. ஸோ மீத பேலன்ஸ் என்ன இருக்குது, இந்த மீட்டர் மட்டும் தான் இருக்கும். ஸோ மீட்டர் போட்டுக்கலாம். அப்போ என்ன ஆயிரும், 4 2s are 8, இந்த 0 பக்கத்தில் இல்லைங்களா. அப்போ 800 மீட்டர். இதான் நம்மளுக்கு என்ன வருது, டிஸ்டன்ஸ் வருது. அந்த டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு என்ன, இப்போ நமக்கு அர்த்தம் லென்த் ஆஃப் பிரிட்ஜ்னு அர்த்தம். லென்த் ஆஃப் பிரிட்ஜ் ஈக்குவல் டு 800. சரிங்களா, அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர், நம்மளுக்கு டி தான் ஆன்சர். இதுக்கு என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சோமா, 40. ஸோ 40 ஆன்சர். சரியா, தேர்டு சம் பார்க்க போகிறோம். ஸோ சேம் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம், பேசிக் ப்ராப்ளம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதர்வைஸ் என்ன ப்ராப்ளம்ன்றதை பார்க்கலாம். இது ஒரு ஷார்ட்கட்ன்றதை சார் சொல்லிடுறேன். சரிங்களா, கவனிச்சிட்டே வாங்க. பிரபு ட்ராவலிங் இன் எ கார் அட் 60 km/h கேன் கம்ப்ளீட் எ ஜேர்னி இன் 6 hours. அதாவது வந்து பிரபு வந்து 60 km/h ஸ்பீடில் போகும்போது அவர் ஜேர்னி எப்போ கம்ப்ளீட் பண்ணுவார்னா 6 மணி நேரத்தில் 6 hours கம்ப்ளீட் பண்ணிடுவார். சரிங்களா, அதுக்கடுத்து என்ன இருக்குன்னு பாருங்க. ஹவு மெனி டைம் he take to complete the same distance at 40 km/h. அவர் 60 கிலோமீட்டரில் போகும்போது 6 மணி நேரத்தில் அவர் டிஸ்டன்ஸை கவர் பண்ணிடுறாரு. இதே வந்து அவர் 40 km/h போகும்போது எவ்வளோ டைம் எடுத்திருப்பாரு அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து பார்த்த உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துடும்னா, ஒரு சின்ன வார்த்தை இதில் கொடுத்துருக்கான், அது உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரணும். என்னன்ற பார்த்தீங்கன்னா சேம் டிஸ்டன்ஸ். சேம் டிஸ்டன்ஸ்ன்றது உங்களுக்கு மைண்டில் டக்குன்னு ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் சேம். ஸோ அப்படி தானே. ஸோ டிஸ்டன்ஸ் என்னது, சேம். டிஸ்டன்ஸ் என்ன ஃபார்முலா போடலாம், ஸ்பீட் இன்ட்டு டைம். அதே மாதிரி இங்கிட்டும் என்ன போடலாம், ஸ்பீட் இன்ட்டு டைம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பீட் என்ன கொடுத்துருக்கான், 60 km/h இன்ட்டு டைம் என்ன கொடுத்துருக்கான், ஹாரில் கொடுத்துருக்கான். சார் நான் இப்படியே எழுதிட்டே இருந்தா எனக்கு குழப்பாதா சார் அப்படின்னா கண்டிப்பாக குழப்ப தான் செய்யும். இந்த யூனிட்டை மறந்துடுங்க. நம்மளுக்கு அவங்க ஏபிசிடின்னு ஆன்சர் கொடுத்துருப்பாங்கல்ல, ஸோ அதில் என்ன இருக்குன்னு பாருங்க. கண்டிப்பாக இந்த சமுக்கு ஹாரில் தான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, நம்மளுக்கு கிலோமீட்டர் ஹார் எல்லாமே அப்படியே இருக்கட்டும். நம்ம அதை வந்து நான் டச் பண்ண தேவையில்லை. சரிங்களா, அப்படியே கூட இருக்கட்டும். செகண்ட் என்ன இருக்குன்னா, அடுத்த ஸ்பீட் என்ன இருக்கு, 40 km/h தான் இருக்கு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த டி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த டி தான் நம்ம என்ன பண்ணோம், ஸோ கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படி என்னன்றதை பாருங்க, சிம்பிளாக அடிக்கணும். இது டேரெக்டாகவே நம்ம இந்த டைம் தான் கண்டுபிடிக்கணும். டேரெக்டாகவே அடிங்க. இப்போ எனக்கு டைம் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே என்ன இருக்குது, 60 இருக்குது, 6 இருக்குது. இந்த 40 கீழே கொண்டு வந்துருங்க, அவ்வளோதான். ஸோ 40 கீழே வந்து நேரம் 6 6 என்ன வரும், 36. இந்த 0 சேர்த்துக்கலாம், டிவைட் பை 40 தான் இருக்கும். இந்த டைம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா, ஸோ அடுத்து என்ன வரும், 9 4s are 36. ஸோ டைம் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, 9 hours கிடைக்குது. ஸோ 9 hours என்னால் கண்டிப்பாக பிரபு வந்து 40 km/h ஸ்பீடில் போனார்னா கண்டிப்பாக 9 hours அவரோட ஜேர்னியை கம்ப்ளீட் பண்ணுவார்.
இதான் டைமோட இந்த ப்ராப்ளத்தோட சால்விங். சார் இவ்வளோ செய்யணுமா அப்படின்னா இவ்வளோ செய்யக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். நான் ஸோ ஃபிங்கர் டிப்பில் சக்ஸுக்கு அடிச்சிடணும். எங்கே அடிக்கலாம்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், ஷார்ட்கட்டுன்றது என்ன பண்ணுன்றதை நான் சொல்லிடுறேன். கவனிங்க, சிம்பிள். இதில் டிஸ்டன்ஸ் வந்து சேம்ன்ற ஒரு கான்செப்ட் நம்ம கையில் கிடச்சோம். ஸோ டிஸ்டன்ஸ் சேம். டிஸ்டன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா, ஸ்பீட் இன்டு டைம், ஸ்பீட் இன்டு டைம் தான். ஸோ ரெண்டு டிஸ்டன்ஸுமே சேம் டிஸ்டன்ஸ் தான். ஸோ நம்மளுக்கு என்ன மாறுது, ஸ்பீடு தான் மாறுது, டைம் சேஞ்ச் ஆகும். ஸோ டிஸ்டன்ஸ் சேம்னால நான் ஃபர்ஸ்ட் இடத்துல என்ன போடுவேன்னா ஸ்பீட் இன்ட்டு டைமு போட்டுருவேன். அடுத்தது 40 ஸ்பீடில் போகும்போது எனக்கு டைம் எவ்வளோன்னு கேட்கும். ஸோ இதை வச்சு பேசிக் அடிச்சுன்னு பாருங்க. இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் அடிச்சிருவேன். சரிங்களா? அகைன் என்னது எதில் அடிக்கலாம், 2 டைப் அடிக்கலாமா? 2 2s are 4, இங்கே என்ன வரும் 3 2s are 6, அப்படி தானே? ஸோ சிம்பிள். அடுத்து இங்கே 1 2s are 2, இங்கே 3 2s are 6. அப்போ டைம் எனக்கு என்ன கிடச்சிரும், 3 3s are 9 கிடச்சிரும். ஸோ அப்போ டைம் எனக்கு என்னது 9.5. சரிங்களா? இதுக்குமே உங்களுக்கு சொல்கிறனால நான் என்னது பேனா யூஸ் பண்ணுறேன். சில பேர் என்ன பண்ணுவாங்க, பேனா எடுக்காமையே சால்வ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இந்த மெத்தட் இருக்குல்ல, இந்த இமேஜ் வந்து உங்கள் கண்ணில் உட்காந்துருக்கும். அதாவது 60 × 6 = 40 × t இமேஜ் வந்து அவங்க மைண்டில் உட்காந்துருக்கும். அதுலேயே மைண்ட் கால்குலேஷன் அடிப்பாங்க, 0 0 அடிப்பாங்க. இது என்னது 4ல் இருக்குது, ரெண்டுமே அடிக்கலாம். ஒரு 2ல் அடித்தா அது இங்கே 3 வரும், இன்னொரு 2 அடித்தா இங்கே ஒரு 3 வரும். ஸோ 3 3s are 9ன்றது மைண்ட்லேயே அடிப்பாங்க. ஸோ நீங்கள் ஆரம்பத்திலே கண்டிப்பாக இந்த மைண்ட் இமேஜ் ஃபார்ம் பண்ணி மைண்டை வந்து இமேஜ் ஃபார்ம் பண்ணி உங்களால் அடிக்கிறது கஷ்டம். ஸோ இனிஷியலில் இருந்து போங்க. இப்போ நீங்கள் போகிறது எப்படி போனால் இங்கேருந்து இங்கே போயிடும். ஸோ இந்த கிராஸில் அடிக்கிற மட்டும் நம்ம கையில் வந்துடும். பேசிக் கொஞ்சம் கொஞ்சமாக போகணும். சரிங்களா? ஸோ இந்த இப்படியே வச்சுட்டு அடிக்க நான் என்ன பண்ணேன், இந்த 40 தூக்கி கீழே டிவைல கொண்டு வருவேன், திருப்பி அடிச்சுக்கிட்டு இருப்பேன். இதெல்லாம் தேவையில்ல, வேஸ்ட் ஆஃப் டைம் தான். ஸோ இங்கேயே நீங்கள் அடிக்க கற்றுக்கணும். திருப்பி டைம் போட்டு 9 போட்டு இந்த பாக்ஸை போடுறது, டைம் = 9 திருப்பி எழுதுறது, இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். ஆன்சர் கண்டுபிடிச்சோன்னா இப்போ என்ன இருக்குது, எங்கே OMRல போய் அடிச்சுக்கணும். இல்லை என்னது சிஸ்டத்தில் நீங்கள் ஆன்சர் கிளிக் பண்ணிடணும். சரிங்களா? ரொம்ப முக்கியமான இடம் இது மட்டும்தான். நம்ம ஒன்றும் ஸ்கூலிங் படிக்கல, நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஃபுல்லாக நான் கிளரிக்கல் எழுதி கடைசியில் கட்டம்லாம் கட்டுவேன் சார் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஸோ கட்டம்லாம் நீங்கள் கட்டக்கூடாது. சரிங்களா? ஆன்சர் கிடச்சோன்னு என்ன பண்ணிருந்தீங்க, டக்குன்னு அடிச்சிடணும். டைம்லாம் போட்டு இந்த பாக்ஸ்லாம் அடிக்கக்கூடாது. சரிங்களா? நெக்ஸ்ட் சம் என்னன்றதை பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் சம் என்னன்றதை பாருங்கள், ரொம்ப முக்கியமான சம். இந்த சம் வந்து எப்படின்னா பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த சம் பிடிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ வாசிப்பும் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்களேன். திவ்யான்ற ஒரு பொண்ணு ட்ராவலிங் ஃப்ரம் ஹியர் ஆஃபீஸ் அட் 4:30 PM. அவங்க ஆஃபீஸ்லேருந்து கிளம்புறாங்க. எப்போ கிளம்புறாங்கன்னா சாயங்காலம் 4:30 மணிக்கு ஆஃபீஸ்லேருந்து கிளம்புறாங்க. சரிங்களா? அவங்க காரோ பைக்கோ சம்திங் ஏதோ ஒன்று வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆரம்பத்தில் என்ன ஸ்பீடில் போகிறாங்கன்னா 80 km/h இந்த ஸ்பீடில் போகிறாங்க. பாருங்கள், இனிஷியலி ஷி ட்ராவல்ட் அட் தி ஸ்பீட் ஆஃப் 80 km/h. ஆரம்பத்தில் அவங்க எவ்வளோ ஸ்பீடில் போகிறாங்க, 80 km/h ஸ்பீடில் போகிறாங்க. சரிங்களா? ஃபார் எப்போனா ஃபார் ஃபர்ஸ்ட்டு 4 hours 15 minutes. அப்போ அவங்க பைக் எடுத்த நேரத்துல இருந்து 4 மணி நேரம் 15 நிமிஷம் வரைக்கும் என்ன ஸ்பீடில் போகிறாங்கன்னா இந்த 80 km/h போகிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பாருங்க, ஆஃப்டர் ஷி ரெடியூஸ் த ஸ்பீட் டு 60 km/h. அந்த 4 hours 50 minutes அப்புறம் அவங்க இந்த திவ்யான்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட பைக்கோட ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணுறாங்க. எவ்வளோக்கு, 60 km/h ரெடியூஸ் பண்ணுறாங்க. இப்படி ரெடியூஸ் பண்ணும்போது அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்க, இஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஆஃபீஸ் அண்ட் ஹோம் இஸ் 350 km. அவங்க ஆஃபீஸ்க்கும் அவங்களோட வீட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோனா 350 km சொல்கிறாங்க. சரிங்களா? வாட் டைம்ஸ் யூ வில் ரீச் த ஹோம், எந்த டயத்தில் வந்து அவங்க வீட்டுக்கு போவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதில் நம்மளுக்கு இந்த மாதிரி 4:30 PM இருக்குல்ல, அதே மாதிரி டைமில் கொடுக்கணும். ஸோ பார்த்துட்டே வரும் என்னன்றதை பார்ப்போம். ரொம்ப வேணா திருப்பி நான் வந்து சம்மை வந்து தமிழில் ஒரு கதையாகவே சொல்கிறேன், அவங்களுக்கு கவனிச்சுக்கோங்க. திவ்யான்றவங்க வந்து ஆஃபீஸ்லேருந்து கிளம்புறாங்க. எப்போனா 4:30 மணிக்கு கிளம்புறாங்க. அவங்க கிளம்புன உடனே எவ்வளோ ஸ்பீடில் போகிறாங்கன்னா 80 km/h ஸ்பீடில் போகிறாங்க. எவ்வளோ நேரம் வரைக்கும்னா 4 மணி நேரம் 15 நிமிஷம் வரைக்கும் போகிறாங்க. அந்த 4 மணி நேரம் 15 நிமிஷத்துக்கு எடுத்து ஏதோ ஒரு யாராவது உள்ளே வந்துடுறாங்க, என்ன ஸ்பீட் பிரேக் வருது, ஸோ பையன் ஓட்டுவோம் அப்படின்ற இருக்கிற மென்டாலிட்டிக்கு வராங்க. அப்படி மென்டாலிட்டிக்கு வரும்போது எவ்வளோ ஸ்பீட் ரெடியூஸ் பண்ணுறாங்கன்னா 60 km/h ரெடியூஸ் பண்ணுறாங்க. அப்படி ரெடியூஸ் பண்ண பின்னாடி அவங்க எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போவாங்க அப்படின்ற கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஒரு ஹிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அவங்க ஆஃபீஸ்க்கும் அவங்க வீட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 350 km கொடுத்துருக்காங்க. கண்டுபிடிப்போமா? சிம்பிளாக கண்டுபிடிக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா இனிஷியல் ஸ்பீட் என்ன போகிறாங்க, 80 km/h போகிறாங்களா? சரிங்களா? ஆரம்பத்தில் ஆரம்பிச்சிடலாம். இதை ஆஃபீஸ் வச்சுக்குவோம், இதை ஹோம் வச்சுக்குவோம். சரிங்களா? சொல்கிற கண்ணு தான் டயரான வருகிறேன். அங்கே போய் என்னது எக்ஸாம்பிள் போய் டயரான நீங்கள் வரையக்கூடாது. சரியா? ஸோ என்ன இருக்குன்னு பாருங்க. ஸோ
ஸோ ஆஃபீஸ்லேருந்து ஹோமுக்கு போகிறாங்க. இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, எனக்கு 350 கிலோமீட்டர் கொடுத்துட்டாங்க அவங்களே. சரியா? சரி, ஆரம்பத்தில் என்ன போகிறாங்க, எவ்வளோ ஸ்பீடில் போகிறாங்க, 80 km/h போகிறாங்க. அப்படி தானே? இதுக்கு என்ன மீனிங்க, 1 மணி நேரத்துக்கு இவங்க எத்தனை கிலோமீட்டர் போவாங்களாம், 80 கிலோமீட்டர் போவாங்களாம். 1 மணி நேரத்துக்கு எத்தனை கிலோமீட்டர் போவாங்க, 80 கிலோமீட்டர் போவாங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் எவ்வளோ நேரம் போகிறாங்க, இனிஷியலாக எவ்வளோ நேரம் போகிறாங்கன்னா, எவ்வளோ நேரம் போகிறாங்க பாருங்களேன், 4 hours 15 minutes போகிறாங்க. ஸோ 4 hours 15 minutes போகிறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போ இதுக்கு நம்ம டைம் வந்து கண்டுபிடிக்கணும். சார் எப்படி சார் கண்டுபிடிக்கலாம், சிம்பிள்ப்பா. 1 மணி நேரத்துக்கு 80 கிலோமீட்டர் போகிறாங்க. அப்போ முதல்ல 4 மணி நேரத்துக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம், எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்? ஸோ 1 மணி நேரத்துக்கு 80 கிலோமீட்டர்னா 4 மணி நேரத்துக்கு 4 ஆல் அந்த 80 மல்டிபிள் பண்ணணும். நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 4 8s are 320. கரெக்டா? அதுக்கடுத்து இந்த 15 minutes கேன்சல் கண்டுபிடிக்கணும்லப்பா, சிம்பிள் கண்டுபிடிக்கலாம். இப்போ 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ, 80 கிலோமீட்டர். அப்போ அரை மணி நேரத்துக்கு இதில் பாதி. அப்போ ½ an hourக்கு எவ்வளோ போவாப்புல, 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ போகிறாப்புல, 80 போகிறாங்கன்னா ½ an hourக்கு எவ்வளோ போவாங்க, 40 கிலோமீட்டர் போவாங்க. இதில் பாதி 1/4 மணி நேரத்துக்கு எவ்வளோ போவாங்க, இதில் பாதி எவ்வளோ போவாங்க, 20 கிலோமீட்டர். இந்த நம்ம 1/4 மணி நேரம் தான் நம்மளுக்கு என்னதுப்பா, 15 minutes-ஆ, ஆமாம் இல்லையா? ஸோ 15 minutes எவ்வளோ போவார் அவர், 20 கிலோமீட்டர் போவார். ஸோ அந்த 15 minutes-க்கு எவ்வளோ போவார்னா ஒரு 20 போவார். அப்போ டோட்டலாக அவங்க 4 hours 15 minutes-ல் எவ்வளோ போவாங்க, 340 கிலோமீட்டர் போயிருப்பார். ஆமாம் இல்லையா? இதெல்லாம் வந்து அப்ளிகேஷன் சம். சரிங்களா? ஆமாம் இல்லையா? ஸோ அவர் 4 hours 15 minutes எனக்கு எவ்வளோ போவார், 340 கிலோமீட்டர் என்னது முடிச்சிருவாரு. அப்போ அவர் எங்கே போயிட்டாரு, 4 hours 15 minutes எங்கே போயிறாரு, எனக்கு எங்கே போயிறாரு, 340 கிலோமீட்டர் போயிறாரு. அப்போ அவர் பேலன்ஸ் எவ்வளோ போகணும், ஒரு 10 கிலோமீட்டர் தான் போகணும். ஆமாம் இல்லையா? ஸோ இவர் 4 hours போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இவர் 4 hours போயிட்டார். ஆரம்பத்தில் எங்கே ஆரம்பிச்சாங்க, 4:30 PM ஆரம்பிச்சாங்க. ஆமாம் இல்லையா? 4:30 PM ஆரம்பிச்சாங்க. 4 மணி நேரம் 15 நிமிஷம் கடந்தாரு. அப்போ இதுல இருந்து என்ன பண்ணணும், 4 மணி நேரம் 15 நிமிஷத்தை கூட்டணும். அவ கூட்டினா என்ன வரும், 8 மணி, இதனாது 30, இங்க ஒரு 15 என்ன வரும், 45. அப்போ 8:45 PM எங்க இருப்பாங்கப்பா, 340 கிலோமீட்டர்ல இருப்பாங்க. ஆமா இல்லையா? இது வரைக்கும் பேசிக்ஸ். நான் ஃபார்முலா போனோம்னா இதுமே நான் ஃபார்முலா போக தேவையில்ல, நம்ம என்னது மைண்ட்லேயே நம்ம அடிக்கலாம். இதுமே ஒரு கான்செப்டாக அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க, அவ்வளோதான். ஸோ அப்போ அவங்க 8:45 PM இங்கே 340 கிலோமீட்டர் போயிருப்பாங்க. இது வரைக்கும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்துனா ஒரு 10 கிலோமீட்டருக்கு எவ்வளோ நேரம் ஆகுன்னு பார்க்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த 10 கிலோமீட்டரும் அவர் என்ன ஸ்பீடில் போகிறாரு, 60 km/h தான் போறாரு. ஸோ அந்த 10 கிலோமீட்டர் கிடக்கிறதுக்கு என்ன சார், இதுலேருந்து எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, எனக்கு புரியல சார். 10 கிலோமீட்டர் எவ்வளோ டைம் எடுத்துக்குவாரு தெரியலையா அப்படின்னா, சிம்பிளாக இருக்கணும் மெத்தட் சொல்லி தரேன் கவனிங்க. நம்மளுக்கு அடுத்த ஸ்பீடு என்னன்னா 60 km/h அப்படிதானே, ரைட்டா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன மீனிங், 1 மணி நேரத்துக்கு 60 கிலோமீட்டர் போறாரு. அப்படிதானே, 1 மணி நேரத்துக்கு 60 கிலோமீட்டர் போறாரு. அப்போ 1 நிமிஷத்துக்கு எவ்வளோ சார் போவாரு, சிம்பிள் கவனிங்க. 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ போறாரு, 60 கிலோமீட்டர் போறாரு. எனக்கு 1 நிமிஷமா கன்வெர்ட் பண்ண. அப்போ 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ மினிட்ஸ்பா, 60 minutes. ஆமாவா இல்லையா? ஈக்குவல் டு 60 கிலோமீட்டர். எனக்கு 1 மினிட்டுக்கு எத்தனை கிலோமீட்டர் போறான்னு கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே சார் சொல்லி கொடுத்துருக்கேன்னா, இங்கே 1 ஆக்கிடணும், அப்போ அந்த 60 அங்கே கொண்டு போயிடணும். ஏன்னா ஒரு டேர்மை இன்னொரு டேர்மை மாற்றும் போது எனக்கு இந்த இடத்துல கோஎஃபிஷியன்ட்டாக 1 ஆக்கிடணும், அந்த டேர்மை அங்கிட்டு போவார். அது 60 km பை 6 நேரமா கேன்சல் ஆயிரும். அப்போ 1 மினிட்டுக்கு எவ்வளோ போறாரு, 1 கிலோமீட்டர் போவாரு. ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்களேன். அப்போ 1 மினிட்டுக்கு 1 கிலோமீட்டர் போவார். எனக்கு என்ன எத்தனை கிலோமீட்டர் போனோம், வெறும் 10 கிலோமீட்டர் தான் போகணும். அப்படி தானே? அப்போ 10 கிலோமீட்டருக்கு எவ்வளோ நிமிஷம் எடுத்துக்குவாரு, 10 நிமிஷம் எடுத்துக்குவாரு. ஸோ நம்ம 10 கிலோமீட்டர் போகிறதுக்கு 10 நிமிஷம் எடுத்துக்குவாரு. நம்ம 10 கிலோமீட்டர் தான் மீதம் போனோம். ஆமாம் இல்லையா? ஸோ அப்போ 10 நிமிஷத்துக்கு எவ்வளோ எடுத்துப்பாப்ல, 10 கிலோமீட்டருக்கு 10 நிமிஷம் தான் எடுத்துக்குவாங்க அவங்க. ஸோ 10 நிமிஷம் நம்ம அடிஷன் பண்ணோம் அப்படின்னு போச்சு. ஸோ 10 நிமிஷம் நீங்கள் அடிஷன் பண்ணோம், அவ்வளோதான், 10 minutes. அப்போ என்ன வரும், 8:55 PM எங்கே போயிடுவாங்க அவங்க, வீட்டுக்கு போயிடுவாங்க. ரீச் த. நம்ம பார்த்ததுலேயே கொஞ்சம் பெரிய சம் இந்த சம் தான். இதுவுமே நான் ஃபார்முலா யூஸ் பண்ண தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதுலேயே நீங்கள் வந்து என்ன அதில் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, 4 hours 15 minutes இந்த ஸ்பீடு கொடுத்துட்டான் அப்படின்னா, இந்த 4 hours 15 minutes எவ்வளோ போயிருப்பாங்க அப்படின்றத நீங்கள் ஈஸியாக கணிச்சிடலாம். அது எப்படின்றதான் மெத்தட் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்.
ஸோ 1 மணி நேரத்துக்கு 80 கிலோமீட்டர்னா 4 மணி நேரத்துக்கு எப்படி கண்டுபிடிக்கின்ற மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து இது ஈஸியாக அடிச்சிருவீங்க. 1 மணி நேரத்துக்கு 80னா 4 மணி நேரத்துக்கு 4 × 80 போட்டு ஈஸியாக கொண்டு வந்துருவீங்க. இதை தனியாக அந்த 15 மினிட்ஸ் கண்டுபிடிக்கிறதா உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். சிம்பிள். 1 மணி நேரத்துக்கு 80 கிலோமீட்டர்னா அரை மணி நேரத்துக்கு இதில் பாதி போவாங்களா, 80 கிலோமீட்டர் பாதி போவாங்களா, 40 கிலோமீட்டர் போயிடுவாங்களா, 4 மணி நேரம்னா நம்மளுக்கு 15 மினிட்ஸ். அப்போ 4 மணி நேரத்துக்கு போவாங்க. இதில் இந்த 40ல பாதி 20 கிலோமீட்டர். ஸோ அப்போ 4 hours 15 minutes எவ்வளோ போவாங்க, 320 + 20 340 கிலோமீட்டர் போயிடுவாங்க. ஸோ நம்மளுக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் எனக்கு 350 கிலோமீட்டர் தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணாச்சு, நம்ம அவங்க கொடுத்த டயத்துல அந்த 80 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே கொடுத்த டயத்தில் எவ்வளோ போயிடுவாங்க, 340 கிலோமீட்டர் போயிடுவாங்க. அப்போ என்ன போகிறது நம்ம 10 கிலோமீட்டர் தான் போகணும். ஸோ அந்த 10 கிலோமீட்டர் என்ன ஸ்பீடில் போகிறாங்க, அவங்க 60 km/h போகிறாங்க. ஸோ அப்போ 10 கிலோமீட்டர் அந்த ஸ்பீடில் போகும்போது எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான். ஸோ இந்த மெத்தடும் கண்டுபிடிக்கலாம், நம்ம மெத்தடும் கண்டுபிடிக்கலாம். ஆர்டிகல் ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் இருக்கு, அந்த மெத்தடுக்கும் நம்ம கண்டுபிடிக்கலாம். இது ரொம்ப ஈஸி. இதை வச்சு செஞ்சால் நமக்கு ஆன்சர் ஈஸியாக வேகமாக கொண்டு வர முடியும். சிம்பிள். 1 மணி நேரத்துக்கு 60னா 1 நிமிஷத்துக்கு எவ்வளோ கண்டுபிடிப்பீங்க, 1 கிலோமீட்டர் போவான். அப்போ 1 கிலோமீட்டருக்கு போகிறதுக்கு 1 நிமிஷம் எடுத்துக்கிறான்னா 10 கிலோமீட்டருக்கு எவ்வளோ எடுத்துக்குவான், 10 நிமிஷம் எடுத்துக்குவான். அப்போ இந்த 10 நிமிஷத்துக்கு நம்ம என்னது இந்த டயத்தோட ஆட் பண்ணால் எனக்கு 8 மணி 55 நிமிஷத்தில் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க திவ்யா. சரிங்களா, புரிஞ்சுதா? இந்த சம்லாம் வந்து என்னன்னா அப்ளிகேஷனை அடிக்க பிளான் பண்ணிக்கோங்க. நான் இதையுமே என்ன பண்ணா ஃபார்முலா வைஸ் கொண்டு வரலாம். ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம்னு இந்த பேஜ் ஃபுல்லாக நிறைஞ்சிடும். சரிங்களா, இதையுமே என்ன கிளரிக்கல் இல்லாமல் நம்மளால கொண்டு வர முடியும். போக போக கிளாஸ் பார்ப்போம். பட் இந்த மெத்தடாலஜி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த இடத்துல தான். ஸோ எப்படி வந்து நம்ம டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோன்ற மெத்தட் தான். சரிங்களா, ஸோ கொஞ்சம் ட்ரை பண்ணி விசுவலைஸ் பண்ணி பாருங்க. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 5th சம் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பார்க்க போகிறோன்ற பாருங்க. இது ஆல்ரெடி பார்த்த சம் தான். ஸோ அதனால இது பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பாருங்க, ஆல்ரெடி பார்த்த சம்மன் பாருங்க. சம்ம உள்ள பார்க்கும்போது முக்கியமான வார்த்தை நம்ம கையில் கண்ணில் கிடச்சிரும். ரொம்ப சம்ம வாசிக்கிறேன், கவனிங்க என்ன இருக்குன்னு பாருங்க. A car covers a certain distance at a speed of 240 km/h in 5 hours. 5 மணி நேரத்தில் அவங்க இந்த ஒரு டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறாங்க. என்ன ஸ்பீடில், 240 km/h ஸ்பீடில். சரிங்களா, அடுத்து அதே தான் கவர் பண்ணுறாங்க, அதே டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறாங்க. என்னன்னா 1/2/3 hours. இதான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். இந்த மாதிரிலாம் கொடுத்து கேட்பாங்க, டெஸ்ட் கேட்பாங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணி தரேன் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இது வந்து டைம் தான் கொடுத்துருக்காங்க. 1ல் 3/2 பங்கு. 1 மணி நேரம் போகிறாரு, அதில் 3/2 பங்கு அந்த ஹோல் டைமில் ட்ராவல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இட் மஸ்ட் ட்ராவல் அட் ஸ்பீட் ஆஃப் வாட். இப்போ இந்த ஹாரில் வந்து அந்த சேம் டிஸ்டன்ஸை முடிக்கிறதுக்கு எவ்வளோ ஸ்பீடில் அவங்க போகணும் அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ சம்ம நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன கிடச்சிச்சு, கீ பாயிண்ட்டு சேம் டிஸ்டன்ஸ் கிடச்சிருச்சு. சேம் டிஸ்டன்ஸ் என்ன பண்ணுவோம், எனக்கு 2 டேர்ம் கொடுத்துருப்பாங்க, ரெண்டுமே நான் அந்த டிஸ்டன்ஸ் சேம் பண்ணுவோம். அப்படி தானே. அப்போ என்ன பண்ணுவேன், சிம்பிள் ஃபார்முலா அது ஸ்பீட் இன்ட்டு டிஸ்டன்ஸ். அதே மாதிரி அந்த ஸ்பீட் இன்ட்டு டிஸ்டன்ஸ். இது மைண்ட் கால்குலேஷன் இருக்கும். இங்கே ஸ்பீட் எவ்வளோ கொடுத்துருக்கான், 240 கொடுத்துருக்கான். இங்கே டைம் என்ன கொடுத்துருக்கான், 5 hours கொடுத்துருக்கான். இங்கே ஸ்பீட் கொடுக்கல, அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். டைம் என்ன கொடுத்துருக்கான், 1/2/3. ஸோ இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்கான். ஸோ நம்ம என்ன மாற்றணும், ஃப்ராக்ஷன்லாம் மாற்றணும். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்கான். ஸோ ஃப்ராக்ஷனை சேஞ்ச் பண்ணணும். எப்படி சேஞ்ச் பண்ணுறத பாருங்க. சிம்பிள். ஸ்பீடுன்ட்டு என்னன்னா இது 3 தூக்கி மல்டிபிள் பண்ணுவேன். 3 1s are 3. அகைன் என்ன பண்ணிடுவேன், இதை அடிஷன் பண்ணிக்கலாம். இங்கே மல்டிபிள், இங்கே அடிஷன் தான். ஸோ 3 1s are 3. இந்த வர ஆன்சர் இதோட அடிஷன் பண்ணணும். 3 + 2 5. அப்போ 5/3 கிடைக்கும். சரிங்களா, இங்கே 240 × 5. என்ன சார் சொல்லியிருப்பேன், டேரக்டாக அடிக்க சொல்லியிருக்கேன். நம்ம தேவையில்லாம இதை கொண்டு வந்து மாற்றி அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. கிளரிக்கல் ஒர்க் நிறையா பண்ணக்கூடாது. அடுத்த ஒரு ஸ்டெப்பை நீங்களாம் மேக் பண்ணக்கூடாது. சரிங்களா, சிம்பிள். இந்த 5 அடிச்சிடலாம் சேமா. இந்த 3 தூக்கி மல்டிபிள் பண்ணிட வேண்டியதான். அப்போ ஸ்பீட் என்ன கிடைக்கும், 324 சார். சார் இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, டக்குன்னு எனக்கு வரா சார் அப்படின்னா சிம்பிளாக கண்டுபிடிக்கலாம். 324 சார் எப்படி சார் மைண்ட் கால்குலேஷன் பண்ணலாம். 324 தானே உங்களுக்கு தெரியாது அப்படின்னா 3 × இது எப்படி பிடிக்கலாம், 20 + 4 பிடிக்கலாமா, 24 பிடிக்கலாம்ல. 320 சார் 60, 320 சார் 60. அதே மாதிரி 3 4 சார் என்ன வரும், 12. அப்போ 324 சார் என்ன வரும், 72. ஸோ 72 இந்த 0 வரும். ஸோ 720 ஸ்பீடு தானப்பா. ஸோ km/h ஆன்சர். போக போக உங்களுக்கு ஒன்று தெரிய வந்திருக்குமே. முதல்லாம் பெருசாக எழுதுவோம்னா போக போக பார்த்தீங்களா கம்ப்ரஸ் பண்ணிட்டே போகிறோம் ஸ்டெப்பை. ஸோ இந்த கம்ப்ரஸிங் வேணும். நம்ம வந்து எவ்வளோ ட்ரெயின் ஆகிறோமோ நம்மளோட பேனா வந்து தொடாமல் ஆன்சர் அடிக்கணும். நான் ஓயாமல் இதே வார்த்தையை ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ அதை பண்ணாலே நம்ம எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் இருந்தாலும் தைரியமாக போய் உட்காரலாம். சரிங்களா, ஸோ இதெல்லாம் வந்து சிம்பிள் தான். நான் சம்மு நடத்த இடையில வரும்போது சொல்லிடுவேன் இதெல்லாம். சரிங்களா, கவனிச்சுக்கலாம்ல. ரைட், இந்த சம் முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் சம் முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் சம் என்ன இருக்குன்றதை பாருங்க. நெக்ஸ்ட் சம் என்ன இருக்குன்னா, பாலு கோஸ் டு த மார்க்கெட் அட் எ ஸ்பீட் ஆஃப் 3 km/h. அதாவது அவர் வீட்டில இருந்து காய்கறி வாங்க மார்க்கெட்டுக்கு போறாரு. எவ்வளோ ஸ்பீட் நடந்து போறான்னா 3 km/h ஸ்பீட் நடந்து போறாரு.
அண்ட் ரிட்டர்ன்ஸ் அட் ஸ்பீட் ஆஃப் 2 km/h. வெயிட் நிறையா இருக்கும்ல, ஆனால் ரொம்ப ஸ்லோவாக நடந்து வராப்புல. போகும்போது 3 km/h, வரும்போது அது 2 km நடந்து வந்துகிட்டு இருக்காப்புல. சரிங்களா? இஃப் இட் டேக்ஸ் 5 hours இன் கோயிங் அண்ட் கம்மிங். சிம்பிள் இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. சரிங்களா? போயிட்டு வரதுக்கு சேர்த்து எவ்வளோ எடுத்திருக்காப்புல? 5 மணி நேரம் தான் எடுத்திருக்காப்புல. சரிங்களா? வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் மார்க்கெட் அண்ட் ஹோம்? அதாவது இந்த கண்டென்ட்லாம் கொடுத்துட்டு என்ன கேட்குறான்னா, அவர் வீட்டுக்கும் மார்க்கெட்டுக்குள்ள தூரத்தை கேட்குறாங்க, வேற எதுவுமே கிடையாது. ஸோ என்னன்றது அப்படியே பார்த்து வரும் கவனிங்க. எனக்கு போகும்போது என்ன போறாரு, ஒரு டிஸ்டன்ஸ் போவார். இப்போ நான் இங்கே இருக்குன்னா, எனக்கு அவ்வளோ தூரத்தில் மார்க்கெட் இருக்குன்னா அந்த டிஸ்டன்ஸ் போவார். அதே டிஸ்டன்ஸ் தான் திருப்பி வருவார், இல்லை திருப்பி வரும்போது வேறு டிஸ்டன்ஸ் போவாரா? அதெல்லாம் கிடையாது. அதே டிஸ்டன்ஸ் தான் திருப்பி வருவார். ஸோ டிஸ்டன்ஸ் ஆல்சோ அது சேம் தான். அதாவது போகிறதுக்கும் வர்றதுக்கான டிஸ்டன்ஸ் சேம் தான். சரிங்களா? அவங்க ரெண்டுக்கும் சேர்த்துக்கிற டைம் எவ்வளோ எடுத்திருக்காங்க? 5 எடுத்திருக்காங்க. ஸோ இதுல இருந்தே நம்ம என்னன்னா அந்த பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும், ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணணும். ஸோ இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது தான் இங்கே என்னது நம்மளுக்கு ட்ரிக். ஸோ என்னன்னு பாருங்க, டோட்டல் டைம் இங்கே வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் போகிறதுக்கான டைம் ப்ளஸ் அடுத்து வர்றதுக்கான டைம். டைமுக்கு என்ன ஃபார்முலா போடலாம்? டக்குன்னு சொல்லுங்க. டைம் ஈக்குவல் என்ன போடலாம்? டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் போடலாம்ல. இது எதுல கண்டுபிடிச்சேன் ஃபார்முலா? ஸ்பீட் ஈக்குவல் நம்ம என்ன ஃபார்ம் படிச்சிருக்கோம்? டிஸ்டன்ஸ் பை டைம் படிச்சிருக்கோம். எனக்கு டைம் தானே வேணும், டைம் கொண்டு போயிட்டு ஸ்பீடு கீழே கொண்டு வந்தேன். அப்போ டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணிருப்பாங்க, இவர் என்ன பண்றது? போறதுக்கு என்ன பண்றாப்புல? ஃபார்முலா என்னது? டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போ டி பை s1 பிளஸ் டி பை s2 இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டைம். சார் என்ன இங்கே மட்டும் d1 போடல, இங்கே d2 போடல? ரெண்டுமே போறதுக்கான டிஸ்டன்ஸ் ஒரே டிஸ்டன்ஸ் தான், திருப்பி வர்றதுக்கான டிஸ்டன்ஸ் ஒரே டிஸ்டன்ஸ் தானே. அப்போ அதுக்கு வேற நம்ம போடணும். ஸோ ரைட்டா கவனிங்க. இப்போ இங்கே டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், அது எக்ஸ்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பீட் என்னது? போறதுக்கு எவ்வளோ கிலோமீட்டர், எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாப்ல, எவ்வளோ ஸ்பீடில் போறாரு? 3 km/h ஸ்பீடில் போறாரு. திருப்பி அதே சேம் டிஸ்டன்ஸ் எக்ஸ் தான் வராரு. எவ்வளோ கிலோமீட்டர் வராது? வரும்போது எவ்வளோ ஸ்பீடில் வராது? 2 km/h ஸ்பீடில் வராது. டோட்டல் டைம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5 கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சால்வ் பண்ணால் நம்மளுக்கு எக்ஸ் கிடைக்கும். இதை சால்வ் பண்ணி சாரி சொல்றேன் கவனிங்க. சிம்பிள். என்ன பண்ணுவோம்? கிராஸ் மல்டிபிள் பண்ணுமா? இவனை இங்கே மல்டிபிள் பண்ணுவேன், இந்த 3 இங்கே மல்டிபிள் பண்ணுவேன். அகைன் ஒன்று அது ரெண்டு பேர்த்து மல்டிபிள் பண்ணி கீழே எழுதுவேன். அப்போ 2x 3 இது கொண்டு போய் மல்டிபிள் பண்ண என்ன வரும்? 3x. இவர் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 3 2 6 இஸ் ஈக்குவல் டு 5. சரிங்களா? திருப்பி நம்ம எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். மேலே 2x + 3x என்ன வரும்? எனக்கு 5x வந்துடும். இந்த 6 தூக்கி மல்டிபிள் பண்ணுங்க என்ன வரும்? இங்கே 30 வந்துடும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு அப்போ என்ன வரும்? 30/5. ஸோ 6. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன எனக்கு? 6 மீட்டர். 6 கிலோமீட்டரா மீட்டரா? ஸ்பீடு எதில் இருக்குது நம்மளுக்கு? அவங்க கொடுத்துருக்க ஸ்பீடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? இந்த 3ன்ற எதில் கொடுத்துருக்காங்க? 3 km/h தானே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வர ஆன்சர் எனக்கு கண்டிப்பாக எதில் வரும்? அப்போ கிலோமீட்டரில் வரும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூனிட் தான். அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் மார்க்கெட் அண்ட் ஹோம் என்னது? எனக்கு 6 கிலோமீட்டர். இது வந்து நியூ சம்மு, அதனால ஸ்டெப் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்ல போகும்போது நான் உங்களுக்கு நான் ஷார்ட் லிஸ்ட் தரேன், எப்படி பண்ண ஷார்ட்கட் எப்படி பண்ணணும்னு சொல்லி தரேன். சரியா? நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற சம் என்னன்னா ஒரு முக்கியமான சம்மு. இது ஒரு சின்ன கீழாக சொல்கிறேன், கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போது நல்லா கவனிங்க. நம்மளுக்கு என்ன ஃபார்முலா இருக்குது? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் இருக்கு, அப்படி தானே? இந்த ஸ்பீடும் இந்த டைமும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், அப்படி தானே? இப்போ நல்லா இதுக்கு என்ன மீனிங்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் என்ன சொல்ல? சிம்பிள். ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டைம் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். ஆமாம் இல்லையா? ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டைம் வந்து டிக்ரீஸ் ஆகும். இதே ஸ்பீடு வந்து என்ன ஆயிடும்? டிக்ரீஸ் ஆச்சுன்னா டைம் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். சார் டெக்னிக்கலாக சொல்லாமல் நார்மலாக நம்ம நடைமுறை வார்த்தைகளை சொல்லுங்கள் சார். அப்படின்னா சிம்பிள். நம்ம வேகமாக ஓடணும்னா நம்ம ஒரு டிஸ்டன்ஸை கவர் பண்ணுற டைம் வந்து ரொம்ப கம்மி. சரிங்களா? நம்ம ஸ்லோவாக நடந்தோம்னா நம்ம அந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ண டைம் என்னவாக இருக்கும்? அதிக நேரம் எடுக்கும் தானே காரணம். ஸோ நம்ம அதிகமான ஸ்பீடில் ஓடணும்னா நம்ம வந்து அந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணுற டைம் வந்து வேகமான டயத்தில் நம்ம என்ன பண்ணிடலாம்? அந்த டிஸ்டன்ஸை நம்ம கவர் பண்ணிடலாம். இதே வந்து கம்மியான ஸ்பீடில் நடந்துகிட்டு இருந்தோம்னா நம்ம அந்த தூரத்தை கடக்கிறதுக்கான டைம் வந்து நிறைய ஆயிடும். ஸோ இதுதான் இதோட சிம்பிள் லாஜிக். ஸோ அதை வச்சா நம்ம சம் பார்க்க போகிறோம். கவனிங்க என்ன இருக்குன்றது நம்ம பாருங்க. Father and son travels at the speed of 6 km/h and 8 km/h. Father என்ன ஸ்பீடில் நடக்கிறாப்புல? 6 km/h ஸ்பீட் நடக்கிறாரு. சன் என்ன ஸ்பீட் நடக்கிறாப்புல? 8 km/h நடக்கிறாப்புல. If father takes 24 minutes more than son, இதிலே தெரிஞ்சிடலாம் யார் கம்மியான ஸ்பீடு? இவர் தான் கம்மியான ஸ்பீடு. அப்போ டைம் அதிகமாக எடுத்துக்குவார். யார் எடுத்துக்குவா?
ஃபாதர் தான் எடுத்துக்கோங்க. அப்போ ஃபாதர் வந்து எவ்வளோ டைம் அதிகமாக எடுத்துக்கிறாங்களா? 24 minutes மோர் தென் சன். ஸோ மையனை கம்பேர் பண்ணும்போது அப்பான்ற எவ்வளோ எடுத்துக்கிறாங்கன்னா ஒரு 24 minutes அதிகமாக எடுத்துக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? டு கம்ப்ளீட் த ஜேர்னி ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் யுவர் ஜேர்னி. அவங்க எவ்வளோ இப்படி இந்த கிண்டெலாம் கொடுத்து என்ன கேட்குறாங்கன்னா அவங்க ட்ராவல் பண்ணுறாங்கல்ல அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்றதை கேட்குறாங்க. சும்மா நம்ம என்னன்றதை பார்க்கலாம். கவனிங்க, சிம்பிள். இதில் ஒன்றே ஒரு கான்செப்ட் என்ன, நம்ம ஊர்ஜிகமாக பண்ணிடலாம். சேம் கான்செப்ட், டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு சேம் தான். ஸோ டிஸ்டன்ஸ் சேம் தான், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் நம்மளுக்கு ரொம்ப ஹிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபாதர் வந்து எவ்வளோ அதிகமாக எடுத்துக்கிறாரு? 24 minutes அதிகமாக எடுத்துக்கிறாரு. அப்போ நான் எழுதுறது கரெக்டானு பாருங்க. டைம் டேக்கன், யார் அதிகமான டைம் எடுத்துக்குவா? ஃபாதர். ஸோ டைம் டேக்கன் பை ஃபாதர் மைனஸ் டைம் டேக்கன் பை சன் ஈக்குவல் டு 24 இல்லையா? நான் எழுதுன கரெக்டாக இல்லையான்னு பாருங்க. அவங்க 2 பேரும் எடுத்துக்கிற டைமோட வித்தியாசம் தான் அந்த 24 அப்பா. அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா ஃபாதர் வந்து 24 நிமிஷம் அதிகம் எடுத்துக்கிறாரு அப்படின்றாங்க. அவங்க ஃபாதர் எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாரு, அவர் மயன் எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாருன்னு நம்மளுக்கு கொடுக்கல. ஆனால் இவர் ஃபாதர் வந்து 24 நிமிஷம் அதிகமாக எடுத்துக்கிறான்னு சொல்கிறாங்க. அப்போ இவர் எடுத்துக்கிற டைமும் அந்த ஃபாதர் எடுத்துக்கிற டைமும் சன் எடுத்துக்கிற டைமுக்குள்ள வித்தியாசம் நம்மளுக்கு என்னது? கண்டிப்பாக அந்த 24 இருக்குமா? ஸோ டைம் ஆஃப் ஃபாதர் மைனஸ் டைம் ஆஃப் சன் ஈக்குவல் டு 24. எழுத கரெக்டா? ஸோ இதை வச்சா நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஹிண்ட்டு ஒரு ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம்னாலே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்? நம்மளுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கான வழி வந்துடும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் சார் அப்படின்னா ப்ராக்டிஸ். ஸோ சம்மை வச்சு எப்படி நம்ம எடுக்கலாம், சம்மை வச்சு நம்ம என்ன இமேஜின் பண்ணலாம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான வார்த்தை இந்த 24 minutes மட்டும்தான். ஸோ மோர் லெஸ் இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ டைம் ஆஃப் ஃபாதர் என்ன வரும் நம்மளுக்கு? டைமுக்கு என்ன ஃபார்ம் டக்குன்னு எழுதலாம்? டைம் ஈக்குவல் டு ஸ்பீட் பை டிஸ்டன்ஸ். ஆமாம் இல்லையா? தப்பா இருக்கணும் சார் ஃபார்முலா. என்ன வரும்? என்ன வரும்? மேலே தான் என்ன வரும்? டிஸ்டன்ஸ் வரும், கீழே என்ன வரும்? ஸ்பீட் வரும். ரொம்ப முக்கியம், ஃபார்முலா வச்சு எழுதுறது ரொம்ப முக்கியம். எவ்வளோ பெரிய ஜீனியஸாக இருந்தாலும் அதில் போய் விட்டு வந்துடுவாங்க. ஸோ இதில் இருந்து நம்ம ஃபார்முலா கொண்டு வரது முக்கியம். நம்ம ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம், நம்ம டைம் தானே வேணும். அப்போ டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு வரும். சரிங்களா? ரைட். அப்போ டைம் ஈக்குவல் டு நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு சேம் தானே. ஸோ எக்ஸ்னு வச்சுக்கலாம். டிவைட் பை என்ன? ஸ்பீட் என்னது? ஃபாதர் என்ன ஸ்பீடில் போகிறாரு? 6ல் போகிறாரு. அதே மாதிரி சன் என்ன போகிறாரு? டிஸ்டன்ஸ் சேம் தான். என்ன ஸ்பீடில் போகிறாரு? 8 kilometers ஈக்குவல் டு 24. இது எப்பயும் போல சால்வ் பண்ணணும். அப்போ என்ன வரும்? இதை சால்வ் பண்ணுறது சார் எல்சிஎம் எடுத்துக்கிட்ட கான்செப்ட் சொல்லி கொடுத்துருக்கேன். இதை இங்கே மல்டிபிள் பண்ணணும், இந்த 6 இங்கே மல்டிபிள் பண்ணணும், கீழே 2 மல்டிபிள் பண்ணி எழுதணும். அப்போ 8 × x 8x 6 × x நடுவில் மைனஸ் இருக்குது, அந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கிறேன். 6 × x 6x டிவைட் பை 8 6 ஆர் 40 ஈக்குவல் டு 24. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன சார் இருக்குது அப்படின்றத பாருங்க. அப்போ 8x - 6 என்ன வரும்? 2x வரும். இந்த 48 எங்கே மல்டிபிள் ஆகும்? அப்போ 24 × 48. சரிங்களா? ஸோ இப்போ எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ 24 × 48 இருக்கு. இந்த 2 டிவைட் கொண்டு போயிருங்க. ஸோ கேன்சல் பண்ணுங்க, என்ன வரும்? 2 2 4 4 2 4. அப்போ 24 × 24 நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? 24 ஸ்கொயர் எனக்கு கண்டுபிடிக்கிறதா ஆன்சர் ஏதாவது டேர்ம் இருக்கா சார் அப்படின்னா நான் ஸ்கொயர் கான்செப்ட் நெக்ஸ்ட் கிளாஸ் சொல்லித்தரேன். 24 × 24 எப்படி போடுவீங்க? சிம்பிளாக போகலாம். 24 × 20 + 4 வச்சுக்கோங்க. ஸோ இந்த 24 நான் 20 + 4 வச்சுருக்கேன், அவ்வளோதான். 20 + 4 வச்சுருக்கேன். ஸோ 24 × 20 என்ன வரும்? 24 2 சார் 48. இந்த 0 செட்டாக என்ன வரும்? 480 வரும். ப்ளஸ் 24 × 4 பார்க்கணும். சிம்பிள், அதே மாதிரி போடுங்க. இதை 20 + 4 பிரிக்கலாமா? அப்போ 20 × 4 என்ன வரும்? 80. 4 4 சார் 16. அப்போ என்ன வரும்? 96 வரும். இது ரெண்டையும் அடிஷன் பண்ணுவோம். 480 + 96 சிம்பிள். 480 500 வரைக்கும் அது இதுலேருந்து ஒரு 20 நம்ம கடன் வாங்கிக்கலாம். அப்போ 500 ஆயிரும். மீது என்ன இருக்க? 20 கடன் வாங்கிட்டா 76 தான் இருக்கும். அப்போ என்ன வரும்? 576. கிலோமீட்டர் போடணுமா மீட்டர் போடணுமா? நம்ம கண்டுபிடிச்சது டிஸ்டன்ஸ், அப்படி தானே? அது எப்படி சார் நான் பார்க்க சொல்லியிருக்கேன் உங்களை? சிம்பிள், சம்மில் இருந்தால் பார்க்கணும். நம்மளுக்கு என்ன யூனிட் கொடுத்துருக்காங்க? கிலோமீட்டர் தான் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கிலோமீட்டர் தான் போடணும். ஸோ 576 கிலோமீட்டர். சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. கால்குலேஷன்லாம் வந்து நம்ம ஸ்கூலிங்கில் படிச்சிருப்போம். ஸ்கூலிங்கில் படிக்காதவங்க நான் போக போக ஒவ்வொரு சம்முக்கும் ஷார்ட் லிஸ்ட்டாக நம்ம இந்த கால்குலேஷன் போகிற சொல்லி கொடுப்பேன். அதான் கவனிச்சுக்கோங்க. அதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்றா இருக்கும். ஏன்னா இதில் போயிட்டு நீங்கள் 24 × 24 போட்டிங்கன்னா அதுக்கே என்னது ஒரு 3 நிமிஷத்துக்கு எழுதுறோம். ஒரு சம்ம அடிக்கிறது 2 நிமிஷம் தான் எடுத்து முடியும். ஸோ அதனால் சொல்லும் போது என்னென்ன ஹிண்ட்டு சொல்கிறோன்னா அதை நல்லா கவனிச்சுக்கணும். சரிங்களா? தேங்க்ஸ் டு ஆல்.